அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலைக்கோட்டாலம் கிராமத்தை சேர்ந்த 2 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொளஞ்சி என்பவரின் மனைவியான லட்சுமி, கந்தன் மகன் தங்கராசு ஆகிய இருவரும் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். முறையற்ற உறவு காரணமாக இருவரும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சத்யமூர்த்தி வழங்க கேட்போம். விரிவான தகவல்கள் என்ன சத்யமூர்த்தி? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரஞ்சரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மலைக்கோட்டாலம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் கொளஞ்சி. இவரது வீட்டின் மொட்டை மாடியில் அவரது மனைவி லட்சுமி மற்றும் அதே பகுதியை சேர்ந்த தங்கராசு ஆகிய இருவரும் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் தலை இல்லாமல் வெறும் உடல்கள் மட்டுமே கிடந்தது இந்த காலை தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்த வரஞ்சரம் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதாவது லட்சுமி மற்றும் தங்கராசு தலையை துண்டித்தது யார், கொலை செய்திருக்கலாம் என்றும் அந்த தலைகளில் எங்கே கொண்டு போய் அவர் போட்டிருக்கிறார் என்ற கோணத்திலும் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதாவது போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் லட்சுமிக்கும் தங்கராசுக்கும் இடையே கள்ளத்தொடர்பு இருந்து வந்ததாகவும், ஒருவேளை நேற்று இரவு இருவரும் தனிமையில் இருந்தபோது கொளஞ்சி அதனை பார்த்திருக்கலாம் எனவும், அந்த ஆத்திரத்தில் அவர்கள் இருவரையும் கொளஞ்சி கழுத்தை துண்டித்து படுகொலை செய்திருக்கலாம் என்றும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது கொளஞ்சி வேலூர் மத்திய சிறைக்கு நேரடியாக சரணடைவதற்காக சென்றிருப்பதாக ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. அதாவது மலைக்கோட்டாலம் பகுதியில் இரட்டை கொலை சம்பவம் நடந்த இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.